பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் மேல் தனக்கு இருக்கிற நம்பிக்கையை இந்த வசனத்திலே அறிக்கையிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நமக்கு தேவன் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? நாம் நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகளில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்படி தேவனை நோக்கி கூப்பிட்ட போதெல்லாம் நம்முடைய அருகில் அவர் வந்தார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்டார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு பதில் தந்தார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். மட்டுமல்ல, தீயையும் தண்ணீரையும் கடக்க வேண்டியதை போன்ற சூழ்நிலைகளில் எல்லாம் தேவன் எந்தவித சேதமும் இல்லாமல் நம்மை பாதுகாத்தார். வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவித்தார். தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு இப்படியெல்லாம் பதில் தந்ததை பார்த்த சத்துருக்கள் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இருக்கிறதை கண்டு பின்னிட்டு திரும்புவார்கள். நாமும் சங்கீதக்காரனைப் போலவே தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து அறிக்கையிட்டு நம்முடைய அறிக்கையிலே அசைவில்லாத உறுதியாய் இருக்க கடவோம். தேவன் நம்மோடு கூட நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் எங்களுக்கு பதில் தந்தீர். ஆண்டவரே, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படியாக கர்த்தர் கிரியை நடப்பித்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனானபடியினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இதை காண்கிற சத்துருக்கள் நிச்சயமாகவே கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவரே அவர்கள் கண்டு பின்னிட்டு திரும்பும்படியான செய்கைகளை, கிரியைகளை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்கிற அறிக்கையிட்டு என்கிற விசுவாசத்தோடு கூட நாங்கள் முன்னேறி கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.